மக்கள் நலச்சங்கம் தூத்துக்குடி எஸ்பி மாரியப்பன். நம்ம ஊர்ல வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து நம்ம சீமான் அவர் வந்து பனையேறி கல் இறக்கி மக்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு. இது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இந்த கிருஷ்ணசாமி, வெண்ணூர் நாராயணன், இந்த என்ஆர் தனபாலம் எங்க போனாருன்னே தெரியல. அவரு வந்து ஆளுங்கட்சியில அங்கிட்டு இருக்காரு, இவங்க வந்து டிஎம்கே ஆதரவா இருந்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு மிச்சம் யாரு இந்த நம்ம முத்து முத்து ரமேஷ் வந்து நல்லதுதான், நாடாருக்காண்டி இந்த 17 விஷயத்துல எல்லாம் இறங்கி நல்ல வேலை பார்க்காரு. இப்போ அதை வந்து வீட்டுல போய் கள்ளத்துக்கு எறியறதும் சண்டை போடுறதெல்லாம் தேவையில்லாத வேலை. ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு ரெண்டு ஆளுங்கட்சியில ஒரு ஆள் இருந்துக்கிறாங்க, இந்த எதிர்கட்சியில ஒரு ஆள் இருந்துக்கிறாங்க. அந்த சமுதாயத்துக்கும் இந்த பனை வாரியத்துக்கும் எந்த இதுக்கும் நல்லது கிடையாது. ஒரு பனைய நட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. எங்க நட்டுருக்காங்க, என்ன வளர்ந்துருக்கு? இருக்கிற பனைய அழிக்காம இருந்தாலே போதும். இருக்கிற பனைய அழிக்காம இருந்தாலே போதும். அதை வந்து செய்யணும். இது வந்து அவங்க வந்து தேவையில்லாத வேலை பண்றாங்க, பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பழைய மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ ஐஎஸ்சி நல்ல படிச்ச அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப வந்து ஆல்பர்ட் ஜான் சார் இருக்காரு, எஸ்பியா இருக்காரு. அவரெல்லாம் நல்ல ஒரு இந்த சும்மா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வற்புராஜ் மாதிரி ஆளுநர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க ஏற்றுட போற கேட்டது. என்ன அந்த இவர் இருக்காரு, அவர் நம்ம மதன் சாரு, அதெல்லாம் நல்ல அதிகாரிகள். இப்போ இருக்கிறவங்க தூத்துக்குள்ள இருக்கிறவங்க நல்ல அதிகாரிகள். எந்த கேஸும் யாருக்கும் தப்பான விஷயத்துக்கு யாரும் போட மாட்டேங்காங்க. எந்த இதுவும் கிடையாது. சும்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே அவங்களை கலப்பிக்கு எடுத்துக்கிட்டு அவங்களே கட்டி கொடுக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் இருக்கு? இந்த ஊர்ல நாடார் சமுதாயத்துக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களே நாடாளும் உட்காந்துக்கிட்டு ரெண்டு ஆளுங்கட்சியிலையும் எதிர்கட்சியிலும் உட்காந்துக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. புறங்களுக்கு ஆதாயம் தர்றாங்க. அவங்க பணத்தை காப்பாற்றுறதுக்கு இவங்க ஆதாயம் தட்டிட்டு இருக்காங்க. புறங்களுக்கு வேற ஒரு இது கிடையாது. இந்த இவங்களுக்கு வந்து மக்களுக்கு நல்ல சேர்ந்த ஒரு இது கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த முத்து ரமேஷ் வீட்டுல பண்ணது பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாத மாதிரி தான் நாங்களும் இருக்கோம். அவங்க எல்லாம் நம்ம சீமான எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் கண்டிப்பா அதை செய்யறது மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இவங்க வந்து பண்ணக்கூடாது, எந்த தப்பும் பண்ணக்கூடாது, அதிகாரிகள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க தப்பான விஷயங்கள் பண்றாங்க. இவங்களே தப்பு பண்ணிட்டு இவங்க பண்றாங்க. சரி, நன்றி, வணக்கம்.